வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நீங்கள் எல்லாரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. மை யங்கர் பிரதர், அவரோட யங்கர் பிரதராம். யார் அது? முருகா 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 முருகா, அவரே தான். அவரை பற்றி ஒரு அழகான கதை இருக்குங்க. என்ன தெரியுமா? அகஸ்தியர் என்ன பண்ணாராம், முருகன் கிட்ட வரம் வாங்கி எனக்கு சக்திகிரி சிவகிரி அப்படின்னு 2 மலை வேணும், நான் அதை வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னாராம். சரின்னு கொடுத்த உடனே அதை பூர்ச்சவனம் அப்படிங்கிற இடத்துல வச்சு அவர் பூஜிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் பொதிகை மலைக்கு வர வேண்டி வந்தது. இந்த கல்யாணம் வடக்க நடந்து அத்தனை பேரும் அங்கே போய் இப்படி தாழ்ந்து இந்த சமப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பொதிகை மலைக்கு அகஸ்தியரை அனுப்பிச்ச கதை அது வேற. அவர் இங்கே வந்துட்டாரு. வந்தபோது அந்த பொதிகை மலையில் இடும்பன்னு ஒருத்தன். இந்த இடும்பன்கிறவன் ஒரு ராட்சசன், அவன் மனைவி இடும்பி, அவளும் ஒரு ராட்சசி. இவங்க 2 பேரும் காட்டில் வேட்டையாட வந்தவங்க. இவரை பார்த்த உடனே, சாமி நான் உங்களை பார்த்தது இல்லையே, இங்கே உங்களுக்கு ஏதாச்சும் நான் செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறான். இப்போ கூட இந்த காலத்தில் அது இல்லைங்க. பெரியவங்களை பார்த்தா நான் ஏதாச்சும் உங்களுக்கு செய்யணுமா, அதாவது மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்குறோம்ல, அதுவே இப்போ காணா போச்சு. நோ ஹெல்ப், எல்லாம் செல்ஃப் ஹெல்ப் தான். எனக்கு நான் என்ன பண்ணிக்கலாம் அவ்வளோதான். அப்படி கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், என்ன செய்வேன் நீன்னு? நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன் சாமி, நீங்கள் என்ன சாமியை கும்பிடுறீங்க அப்படின்ன பொழுது, எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் முருகன்பா, எனக்கு அவரை பார்க்கணுமே அப்படின்னு. உனக்கு முருகனை பார்க்கணுமா? பார்க்கலாம். நீ முதல்ல எனக்கு ஒரு காரியம் பண்ணு, இந்த சக்திகிரி சிவகிரி 2 மலையை நான் விட்டுட்டு வந்திருக்கேன், அதை இங்கே கொண்டு வந்து தரியா எனக்கு, நான் அப்போ உனக்கு முருகனை காட்டுறேன்னு. உடனே சரின்னுட்டு போகிறான். அவன் போய் அந்த சக்திகிரி சிவகிரி எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் பார்க்குறான். இந்த 2 குன்று போல் இருக்கிற மலை அவனுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை, எடுத்துன்னு வந்துடுவான். எப்படி இந்த 2 கையிலையும் எடுக்க முடியாது. அந்த இடும்பி சொன்னால், அங்கே ஒரு காவு தண்டு இருக்குது பாருங்க. காவு தண்டு அப்படின்னாக்கா மரத்தண்டு, ஒரு மரக்கட்டை உருளை மாதிரி, அது பெருசாக இருக்குல்ல, அதில் அங்கே இருக்கிற கொடி கிடி எல்லாத்தையும் 2 பேருமா பிச்சு இந்த பக்கத்தில் ஒரு மலை, அந்த பக்கத்தில் ஒரு மலை, தராசு மாதிரி கட்டி அவன் தோளில் வச்சுக்க. அவங்க 2 பேரும் நடந்து வராங்க. இவ கேட்குறா, ரொம்ப பாரமாக இருக்கா அப்படின்னுட்டு. இல்லை நான் என்னால் முடியும் சொல்லிட்டு 2 பேருமா நடந்து வராங்க. அவர் கேட்டிருக்கிறாரு, இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தோம்னா எனக்கு முருகனை பார்க்க முடியும், உனக்கும் தான் இடும்பி அப்படின்னு சொன்னானாம். 2 பேரும் அந்த ஒரு உத்வேகத்தில் போயிட்டுருக்கிற போது ஒரு இடத்துல ரொம்ப களைப்பாக போச்சான். இங்கே வேணால் அந்த மலையை கொஞ்சம் இறக்கி வச்சிடட்டுமா அப்படின்ன உடனே சரின்னு இறக்கி வச்சுட்டு அவள் உட்காந்துருக்கிறா. அவனும் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு, வா இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை அந்த தராசு மாதிரி கட்டியிருக்கிறான்ல அதை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டான்னு பார்த்தாக்க எடுக்கவே வரல. அங்கேயே அப்படியே உட்காந்துடுச்சு அந்த மலை. என்னங்க ஆச்சு அப்படின்னாக்கா, இந்த மலை நகர மாட்டேங்குதே, நான் வேற காவு தடி எடுத்து அதை காவடி மாதிரி தூக்கிட்டு வந்தேன். அதுதாங்க காவடின்னு இன்னைக்கு சொல்கிறோம்ல. காவு தண்டில் கட்டப்பட்ட எந்த ஒரு பொருளும் காவு தடி காவடி ஆயிற்று. அப்புறம் அதை எடுத்து அடி எடுத்து நடந்து வராங்கல்ல, அதனால தான் அதுக்கு பேர் கா அடி. காவு தண்டில் ஒரு பொருளை சுமந்து கொண்டு அடி எடுத்து வருவதால். இப்போ நம்ம அடி எடுத்து எப்படி வைக்கிறோம், அதுக்கு ஆட்டமே ஆடிட்டு தான் வரும், காவடி ஆட்டம்னே வச்சுருக்கோம் இல்லைங்களா. அவன் இந்த மலை எடுக்க முடியலன்ன உடனே என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தபோது அந்த மலைக்கு மேலே, குன்றின் மேலே ஒரு சின்ன பையன் நின்னானான். இவன் முதல்ல பார்த்தது அவரோட கண்ணு அழகு. இந்த பையனுக்கு கண் என்ன இவ்வளவு அழகாக இருக்குது. இப்போ எனக்கு ஒன்று புரியுதுங்க. மொத்தத்தை நம்ம கோவிலுக்கெல்லாம் போகிறோம்ல, நிறையா சாமி பார்க்குறோம், தெய்வ சிலைகள் பார்க்குறோம். அந்த முகத்தை பார்த்த உடனே என்ன ஒரு கருணை பொழியும் விழிகள் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லை. இந்த சுவாமியோட கண்ணை பார்க்குற போது தான் அந்த அருள் நமக்கு புரியும். இதே கருணை பொழியும் காதுகளோ மூக்குகளோ வாய்களோ இல்லை, அந்த கண்களில் மட்டுமே கருணை பொழிகிறது. அந்த ஒரு க்ஷணம் அப்படி ஆடி போயிட்டான், என்னடா இந்த பையன் இவ்வளவு அழகாக இருக்கானேன்னுட்டு. ஏய் நீ யாருப்பா, இந்த மலையை விட்டு இறங்கு அப்படின்ன பொழுது, இது என்னுடைய மலை, நான் இங்கே தான் இருப்பேன் என்ன. ஒன்று இதை பாரு, என்னை வம்பு பண்ணாத,
நான் முருகனை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். இப்போ அகத்தியர்கிட்ட இதை நான் அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ன பொழுது, நான் எங்கேயும் எடுத்துகிட்டு போக விட மாட்டேன், இங்கே தான் இருக்கும் இந்த மலை, இது என்னுடைய மலை அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்னதான் இருந்தாலும் பகுத்தறிவு கொஞ்சம் கம்மி, ராட்சசம் இல்லை. இவன் என்ன பண்ணுறான், இடும்பிக்கிட்ட இரு, இந்த பையனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறான். அவன் கையில் ஒரு கம்பு வச்சுருக்கான், அந்த கம்பால் இவனை ஒரு அடி அடித்தான். இவன் அப்படியே உருண்டு விழுந்துட்டான், மூச்சு பேச்சு இல்லை. சண்டை போட்டு பார்த்தான், அந்த கையில் வச்சுருக்க ஒரு சிறு கம்பு போட்டு அடித்த உடனே அவனுக்கு மூச்சு பேச்சு இல்லை. இடும்பி ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. அகத்தியரே, நீங்கள் சொல்லி தானே இப்படி பண்ணினோன்ன போது அகத்தியர் ஓடி வந்து, என்னப்பா முருகா, அவனுக்கு காட்சி கொடுக்கறதுக்காக வந்தவன் இவன் இப்படி அடித்து போட்டுட்டியேன்ன பொழுது அவன் தெளிஞ்சு எழுந்துக்கட்டோன்னு பார்த்த பொழுது சிரிக்கிறாராம் முருகன். இந்த பாரு, உனக்கு அகத்தியர் காட்டணுங்கிறது இல்லை, உன்னுடைய அகத்தில் என்னை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தல்ல, நானே மலை மேலே நின்னேன், உனக்கு தான் தெரியல. அப்போ நீ தான் முருகனா, உன் கண்ணை பார்த்த உடனே நினச்சேன், ஆனால் நீ வந்து அந்த மலையை எடுக்க விடலைல்ல, அதான் கோச்சிக்கிட்டேன் அப்படின்னானா. அவர் என்ன பண்ணாராம், அவன் மேலே கோபம் வரல, என்ன சொன்னார், ஒரு காரியம் பண்ணலாம் இடும்பா, இனிமே உன்ன மாதிரி என்னை பார்க்கணுன்னு ஆசைப்படுற பக்தர்கள் தேன் காவடி, பால் காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, எந்த காவடியும் நீ எப்படி சுமந்துட்டு வந்த அதுபோல் தோளில் வச்சு அழகாக எல்லாத்தையும் ஒரு செம்பில் கட்டி எனக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா, உன்னை யாரும் மறக்க மாட்டாங்கல்ல அப்படின்ன பொழுது அகத்தியர் சொன்னாராம், இப்போ புரியுதா முருகனோட அருள் பாரு, யாருக்காவது அவர் இப்படி அருள் புரிஞ்சிருக்காரா அப்படின்னு சொன்ன உடனே முருகன் இன்னொன்று கூட, இடும்பா முதல்ல ஓன் சன்னதியில் அந்த காவடியை வச்சுட்டு தான் அவங்க தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு என்னை பார்க்க வரணும், போதுமா அப்படின்ன பொழுது, அதாவது ஏழை பங்காளன்னு இறைவனுக்கு ஒரு பேர் உண்டுங்க. காரணம் என்ன தெரியுமா, எப்பேற்பட்ட எளியவர்களாக இருந்தாலும் மனதளவில் பக்தின்னு ஒன்று இருந்துட்டாக்க அவ்வளவு அழகாக அருள் கிடைக்கும். இப்போ இதுக்கு இந்த காவடி எடுத்து ஆடுற போது நிறைய பேர் பாடுவாங்க, இப்போல்லாம் நிறைய பேர் பாடுறீங்க அந்த அந்த பாட்டெல்லாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு, இது பாட்டான் பேரனுக்கு சொல்லி கொடுத்து, அந்த பேரன் அவன் பேரனுக்கு சொல்லி கொடுத்து, இது வழி வழியாக வந்த பாட்டு. அதை நான் இப்போ பாடுறேன், முடிஞ்சா பிடிச்சி வச்சுக்கிடுங்க, இல்லாட்டா மனசில் பதிச்சு வச்சுக்கிடுங்க. வேலுக்கு இடுவோமை பூசை, செல்லும் பாதையில் வந்திடும் பக்தி எனும் ஆசை, வேலுக்கு இடுவோமே பூசை, உண்டியலில் பணம் இருக்கு வேலா, நல்ல உடை தைத்து போடாததேன் பழனி வேலா, உண்டியலில் பணம் இருக்கு வேலா, துண்டொன்று கட்டி நிற்பதேனோ, பட்டு துணி கட்டமலே அழகு நீ என்று தானோ, கையிலே வேலெங்கே காணோ, எம்மை காத்திட சிறு கம்பு போதும் என்று தானோ, கையிலே வேலெங்கே காணோ, மணியோசை கேட்போமே மலையில், அந்த மலையாண்டி நிற்பானே அலங்கார நிலையில், வேலொன்று ஏந்தி நிற்பதேனோ, தனத்தந்தினா தந்தினானா, தான தன தந்தினா தந்தினா தந்தினானா. அப்படி இந்த இப்படி பாடிக்கிட்டே வரப்போது அந்த வர களைப்பு தெரியாது. இந்த கால் அடி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பாட்டையும் பாடிக்கிட்டு முருகனை என்னெல்லாம் கேட்குறோம், உண்டியலில் பணம் இருக்குது, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்க கூடாதா, வெறும் ஒரு கோவனாண்டியாக வந்து நிற்கிறியப்பா அப்படின்னா ஒரு அன்பின் மிகுதியினால், உனக்கு பட்டு துணி கட்டினாதான் அழகுங்கிறதுல நீ சும்மாவே அழகு அப்படிங்கிறாப்புல முருகனை பற்றி பாடுகின்ற பொழுது, இந்த பாட்டை தாத்தா பாடி பேரனுக்கு வந்து பேரன் பாடி அவன் பேரன் கற்றுக்கிட்டு இன்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக காவடி எடுக்கிறவங்க பாடுற பாட்டு இது. இன்னும் நிறைய காவடி பாட்டெல்லாம் இருக்குது. ஆக மொத்தம் முருகன் அப்படின்னு பேசுகிற பொழுது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷம் இல்லை. ஏன், முருகனின் மறுபெயர் அழகு.